எல்லோருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு ஹோம் கிரியேட்டர் தமிழ். இன்றைக்கி வீடியோவில் டிமார்ட் கிராசரியோட பார்ட் 2 வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. இனி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது ஃபுல்லாமே நான் ஃபுட் ப்ராடக்ட் தான். பார்ட் 1ல் ஃபுட் ப்ராடக்ட் எல்லாம் காமிச்சிருக்கேன். அதை நீங்கள் பார்க்கலன்னா ஐகார்டில் லிங்க் தரேன், நீங்கள் அதை செக் பண்ணி பாருங்கள். எப்போவுமே லிஸ்ட் போடுறதுக்கு முன்னாடி லெஃப்ட் ஓவர் ஐட்டம்ஸ் என்னென்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் லிஸ்ட் போடுறது தான் பெஸ்ட்டு. எங்கிட்ட லெஃப்ட் ஓவர் ஐட்டம்ஸ் என்னென்ன இருக்குன்னு நான் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். நார்மலாகவே இந்த பேக்கில் தான் இதை எல்லாமே போட்டு வச்சுக்குவேன். லிக்விட் ஐட்டம்ஸ்னால் அதை தனியாக நான் வச்சுருவேன். ஏன்னா அது வந்து மற்றதோட மிக்ஸ் ஆச்சுன்னா சம்டைம்ஸ் பிரேக் ஆச்சு அப்படின்னா அது எல்லாத்துலேயுமே ஸ்பாயில் பண்ணி விட்டுரும். அதனால் அதை மட்டும் தனியாக வச்சுக்குவேன். மற்றபடி இதெல்லாம் தான் லாஸ்ட் டைம் வாங்கினதோட பேலன்ஸ். ஸோ இதெல்லாம் இருக்குது. அது போக எக்ஸஸ் மட்டும்தான் இப்போ தேவைப்படுறது மட்டும் வாங்க போகிறேன். இதில் சில ப்ராடக்டெல்லாம் வந்து போன மாதத்துக்கும் முந்தின மாதம் வாங்கினது, 2 மாதம் முன்னாடி வாங்கினது, இப்போ எல்லாமே ஓவராலாக மிக்ஸ் ஆகி தான் இருக்கும். அதை எல்லாமே செப்பரேட்டாக நான் வீடியோவாக போட்டிருக்கேன். நீங்கள் அதெல்லாம் பார்க்கலன்னா நீங்கள் சேனல் பிளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பாருங்கள். அதுக்காக தனியாகவே ஒரு பிளேலிஸ்ட் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். நீ இந்த மாதம் என்னென்ன வாங்கியிருக்கேன்னு பார்க்கலாம் வாங்க. விம் சோப்பு ஆல்ரெடி 2 இருக்குது, 2 மட்டும் வாங்கியிருக்கேன். இதோட எம்ஆர்பி வந்து 10 ருபீஸ், டிமார்ட் ப்ரைஸ் வந்து 9 ருபீஸ் தான். ஸோ 2ங்கனால 18 ருபீஸ் வருது. அடுத்ததாக குங்குமம், இதோட எம்ஆர்பி வந்து 25 ருபீஸ், 40 கிராம் இருக்கும். டிமார்ட்டோட ஆஃபர் ப்ரைஸாக 23க்கு கிடைக்குது. அடுத்ததாக விபூதி, இது வந்து 100 கிராம், எம்ஆர்பி வந்து 15 ருபீஸ், ஆஃபர் ப்ரைஸாக 10 ருபீஸ். ஆக்சுவலாக இந்த விபூதி பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்மெல்லாக இருந்தது. நார்மலாக வந்து நான் இது மாதிரி சூப்பர் மார்க்கெட்டில் வாங்க மாட்டேன். எங்கேயாவது கோவிலுக்கெல்லாம் போகும்போது அங்கேருந்து வாங்கிட்டு வந்துடுவேன். பட் இந்த வாட்டி வந்து எல்லாமே காலி ஆயிடுச்சு. அப்படிங்கிறனால இந்த மாதிரி சூப்பர் மார்க்கெட்லேருந்து வாங்குற மாதிரி ஆயிடுச்சு. பட் இது நல்ல ஸ்மெல்லாக இருக்குது. ஜஸ்ட் ஓப்பன் பண்ணதுமே வீடு ஃபுல்லாக ஸ்மெல்லாக இருந்தது. நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக கோல்கேட்டில் மேக்ஸ் ஃப்ரெஷ் வாங்கியிருக்கேன். போன தடவை வந்து டோட்டல் காமிச்சிருப்பேன், இன்னொரு முறை சிபாக்கா காமிச்சிருப்பேன். இந்த வாட்டி வந்து மேக்ஸ் ஃப்ரெஷ் தான் வாங்கியிருக்கேன். 70 கிராம் எம்ஆர்பி 72 ருபீஸ், ஆஃபர் ப்ரைஸ் வந்து 67 வருது. நான் இதில் 2 வாங்கியிருக்கேன். ஸோ நான் ஃபுட் ப்ராடக்ட் எப்போவுமே நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் வாங்குவேன். அதனால் 2 வாங்கியிருக்கேன். ஸோ டோட்டலாக 134 வந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து மைல்ட் அண்ட் கிளியர் சோப்பு. இந்த சோப் கிட்டத்தட்ட நமக்கு பியர் சோப் மாதிரியே தான் இருக்கும். இதில் வந்து 5 யூனிட் கொடுத்துருப்பாங்க. ஒரு யூனிட் வந்து 100 கிராம் வர மாதிரி இருக்கும். டோட்டலாக 500 கிராம் இருக்கும். இதோட எம்ஆர்பி வந்து 275 வருது. இது பை 1 கெட் 1 ஆஃபரில் இருக்கும். நான் 1 மட்டும் எடுத்ததால் 137.50 ருபீஸ் வருது. நெக்ஸ்ட்டு வந்து ஊதுபத்தி. இது வந்து நிர்மல் பிராண்டில் வந்திதா அப்படின்னு ஒரு சப் பிராண்ட் போட்டிருந்துச்சு. ஸோ இது வந்து ப்ரீமியம் மசாலா அகர்பத்தின்னு போட்டிருந்தது. இதோட எம்ஆர்பி 90 ருபீஸ் வந்துச்சு. ஆஃபர் ப்ரைஸாக 45 ருபீஸ்க்கு எனக்கு கிடச்சிது. இதோட ஸ்மெல் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. இதை ஸ்மெல் பண்ணி பார்த்தேன். கிட்டத்தட்ட டெம்பிள் ஸ்மெல் மாதிரி நல்லா இருந்தது. அதுக்காக தான் இதை வாங்கிட்டேன். சாஃப்ட் டச் வாங்கியிருக்கேன். இது வந்து பிளாக் கலர், 200 ml. இதோட எம்ஆர்பி 58. டிமார்ட் ப்ரைஸ் வந்து 51க்கு கிடைக்கிது. நான் லாஸ்ட் டைமுக்கு முந்தின டைம் ஒரு பேக்கெட் வாங்கியிருந்தேன், 2 லிட்டர் பேக்கெட். ஸோ அதுவே வந்து எனக்கு கிட்டத்தட்ட 2 மாதத்துக்கு மேலேயே வந்துச்சு. அது இன்னும் கொஞ்சம் பேலன்ஸ் இருக்கிறனால இந்த வாட்டி சின்ன பேக்காக வாங்கிட்டேன். நெக்ஸ்ட் வந்து ஸ்பார்க்கில் 500 ml லிக்விட். இது வந்து வீடு துடைக்கிறது. இதோட எம்ஆர்பி 70 ருபீஸ், ஆஃப்டர் டிஸ்கவுண்ட் 45 தான். இதுவும் கிட்டத்தட்ட லைசால் மாதிரியே தான் இருக்குது. குவாலிட்டி ரொம்ப நல்லாயிருக்கு. இதுலேயும் நிறைய ஃப்ளேவர் வருது. நான் வாங்கியிருக்கிறது ரோஸ் ஃப்ளேவர் இந்த வாட்டி. ஸோ இதுவும் வாங்கியாச்சு. அடுத்ததாக ரின் லிக்விட். இது 2 லிட்டர் பேக். இதோட எம்ஆர்பி 300 ருபீஸ். டிமார்ட் டிஸ்கவுண்ட் ப்ரைஸ் வந்து 199க்கு கிடைக்கிது. ஸோ இது வந்து 2 மாதத்துக்கு வரும். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் நம்ம எக்ஸ்ட்ராவாக வாங்கும் போது ஒவ்வொரு மாதமும் நமக்கு நான் ஃபுட் ப்ராடக்ட் வந்து பேலன்ஸ்டாகி போயிடும். நான் ஃபுட்டை பொறுத்த வரைக்கும் சீக்கிரமாக எக்ஸ்பைரி ஆகாது. அதனால் நம்ம கொஞ்சம் எக்ஸஸாக வாங்கி வைக்கிறது தப்பில்லை. அது போக அதில் மட்டும்தான் சீக்கிரம் எம்ஆர்பி சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அதை நம்ம வீட்டில் எப்போவுமே ரெகுலராக ஸ்டாக் இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா திடீர்னு 25வது நாள் 26வது நாள் ஏதாவது தீர்ந்துருச்சுன்னா திரும்பவும் பக்கத்தில் இருக்கிற கடையிலேருந்து வாங்காமல் இருக்கலாம். ஸோ அதனால் நமக்கு நிறைய மணி சேவ் ஆகும். நான் உங்களுக்கு காட்டணும்னு நினச்ச பொருளில் ஒரு முக்கியமான பொருள். இதை இந்த வாட்டி வந்து பாப்பாவுக்காக வாங்கியாச்சு. இது வந்து ரெயின் கோட். இதுக்கு முன்னாடியே ஒரு ரெயின் கோட் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தா. அது வந்து ஒரு லோக்கல் ஷாப்பில் இருந்து வாங்கியிருந்தோம். அது சடனாக பார்த்தீங்கன்னா அது தானாகவே அப்படி கிழிஞ்சு வந்துருச்சு. ஸோ அது நாங்கள் எத்தனைக்கு வாங்கியிருந்தோன்னா ஒரு 500 ருபீஸ்க்கு இன்னும் வாங்கியிருந்தோம். அது அந்தளவுக்கு குவாலிட்டி இல்லை. இந்த வாட்டி வந்து டிமார்ட்லேயே கிடச்சிது. ஸோ பாப்பாவுக்கு வாங்கின கோட் பார்த்தீங்கன்னா எம்ஆர்பி 479 வருது. இது டிஸ்கவுண்ட் போக 399க்கு கிடச்சிது. அது போக எனக்கு ஒரு ரெயின் கோட் வாங்கியாச்சு. லாஸ்ட் டைம் செக் பண்ணி பார்த்தோம். அப்போ வந்து
குர்தாஸ் டைப்பில் ஒரு ரெயின் கோட் வச்சுருந்தாங்க. அது 699 போட்டிருந்தாங்க. ஸோ அந்த ரேட்டுக்கு கட்டுப்படியாகாதுன்னு வாங்கல. ஃபைனலி எனக்கு ஏற்ற மாதிரி ஒரு ப்ராடக்ட் எனக்கு கிடச்சிருச்சு. இதை வந்து சைஸஸ் இருக்கான்னு அப்போ நான் கவனிக்கல. நான் ஒரு 2-3 ப்ராடக்ட் போட்டு பார்த்தேன். பட் எல்லாமே ஒரே சைஸ் மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சது. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் பார்த்தேன் இது வந்து எல் சைஸ் வாங்கியிருக்கேன். ஸோ இது எனக்கு லூஸாக தான் இருந்தது. நான் நார்மலாக ஆவாஸால் எம் எடுத்தாலே எனக்கு சரியாக இருக்கும். மேபி எம் இருந்திருந்தா எனக்கு இன்னும் ஃபிட்டாக இருந்திருக்கும். பட் ரெயின் கோட் நார்மலாக கொஞ்சம் லூஸாக தான் வாங்கணும். ஏன்னா நம்ம ஹேண்ட் பேக் ஏதாவது போட்டுட்டு அதுக்கு மேலே போடுறோம் அப்படின்னா இது வந்து நம்மளை டோட்டலாக கவர் பண்ணுற மாதிரி தான் இருக்கணும். அதுக்காக லூஸாக வாங்குறது பெட்டர்னு தோணுச்சு. ஸோ இது வந்து நீங்கள் ஆவாஸால் எல் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா இந்த சைஸ் சரியாகவே இருக்கும். இதோட எம்ஆர்பி 330 rupees போட்டிருந்துச்சு. டிமார்ட்டோட ஸ்பெஷல் ப்ரைஸில் 249க்கு கிடச்சிது. இதோட லென்த் பார்த்தீங்கன்னா 3/4 தான் கவர் பண்ணுது. கிட்டத்தட்ட நம்ம முழங்கால் தாண்டியும் கவர் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரொம்பவே ஒர்த்தான ப்ராடக்ட்னு சொல்லுவேன். மேக்ஸிமம் வெளியே ட்ரைவ் பண்ணுற லேடிஸ், அப்புறம் ஒர்க் போகிற லேடிஸ், இல்லை என்னைக்காவது ஒரு நாள் தான் வெளியே போவேன் பட் எங்ககிட்ட பைக் தான் இருக்குது அதில் தான் போவோன்னு சொல்கிறவங்க கண்டிப்பாக இதை ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட். இப்போ சீசனில் பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் மழை தான் வருது. நம்ம கடைக்கு போகிறோம், பக்கத்தில் போகிறோன்னு சொல்லிட்டு மழையில் நனைஞ்சிட்டு வந்தால் அப்புறம் நம்ம குடும்பத்தை யார் பார்த்துக்குவாங்க? சளி காய்ச்சல்னு 2 நாள் உட்காந்துக்க வேண்டியது தான். ஸோ அதுக்கு இது ஒன்று வாங்கி வச்சுட்டா நம்மளுக்கு நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்களும் உங்களுக்கு உங்கள் ஊரில் எங்கே விலை கம்மியாக கிடைக்குதோ நீங்களும் கண்டிப்பாக வாங்கிக்கோங்க. டோட்டலாக இந்த வாட்டி எனக்கு பில் எவ்வளோ வந்திருக்கு பார்த்தீங்கன்னா 3448 rupees வந்திருக்கு. ஸோ இதில் வந்து சேவிங்ஸ்னால் 1018 rupees வந்து எனக்கு சேவ் ஆனதாக பில்லில் காட்டுது. டோட்டலாக பார்த்தீங்கன்னா ரெயின் கோட்டை கழிச்சிட்டோம்னா 2800 rupees எனக்கு ஃபுட் அண்ட் நான் ஃபுட் ரெண்டுமே சேர்த்து ஆயிருக்கு. ஸோ இதுதான் இந்த மாதத்துக்கான பில் வேல்யூ. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோலாம் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.